எத்தனை உபத்திரம் இல்லை, எத்தனை துயரம், எத்தனை துன்பம், எத்தனை கவலை. திடீர்னு நேற்றுக்கு நல்லாயிருக்கும், இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது, சொல்ல முடியல. நான் முடிவில் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், செய்திக்கு நேராக வருவோம். நம்ம எல்லோரும் பிரச்சனை வரும் பொழுது, கவலை வரும் பொழுது எல்லோரும் சோர்ந்து போவாங்க. சோர்ந்து போகாமல் இருப்பாங்களா? நான் சோர்ந்து போவேனா? மாட்டேன். உங்களோட நான் சோர்ந்து போவேன். சும்மா என்ன சொல்லுவாங்க, சீன் போடக்கூடாதுமாங்க, அந்த மாதிரி. ஏன்னா முடியாது. சரீரத்தில் சில வேளையில் பலவீனம் வந்தால் முடியாது, மனதளவில் கஷ்டம் வந்தால் முடியாது, குடும்பத்தில் வியாதி வந்தால் முடியாது. இதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிற வட்டம், எனக்கு திருச்சபையில் உள்ள எல்லாம், யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா நைட் சரியாக தூக்கம் வராது. சில சமயங்களில் திடீர்னு பாஸ்டம்மா சொல்லுவாங்க, இப்படி ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு. அப்படியா அப்படின்னு இதெல்லாம் கேட்டு நான் பலவீனப்பட்டுருவேன் சில சமயம். ஆனால் ஒரே ஒரு காரியம் உண்டு, நமக்கு பிரச்சனை வரும் பொழுது, நமக்கு கஷ்டம் வரும் பொழுது, நமக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது, பலவீனம் வியாதி வரும் பொழுது, முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை ஒரு கேள்விக்குறி இருக்கும் பொழுது, அந்த கேள்விக்குறிக்கு பதிலாக இருப்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்னைக்கு காலையில் வந்தோடனே கள்ளப்பாளையத்தில் இந்த சகோதரி சொன்னாங்க, எப்படிம்மா உடம்பெல்லாம் நல்லா, என்னமோ எனக்கு கேட்கணும் போல் இருக்குது. ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாஸ்டர், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படியாம்மா? என்னம்மா? ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர் ரவிச்சந்திரன்கிட்ட போனேன்னு சொன்னாங்க. வந்து வாசலில் வெளியே நிற்கும் பொழுதே சொன்னாங்க. அப்போ எத்தனை பிரச்சனை இருக்கும், எத்தனை கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அவைகளின் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை காப்பாற்றுறார். நம்மளை என்ன செய்கிறாரு? காப்பாற்றுறார். எனக்கு சுகம் தந்திருக்கார், பாஸ்டம்மாக்கு சுகம் தந்திருக்கிறார், பில்லிக்கு சுகம் தந்திருக்கார், ஜேசனுக்கு சுகம் தந்திருக்கார். நாங்கள் நான் என்னுடைய சாட்சியெல்லாம் சிலது சொன்னேன்னா நீங்கள் அழுதுருவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதனால தான் நம்பிக்கையோடு இங்கே இருந்து நான் பிரசங்கிக்கிறேன். உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், உங்களுக்கும் சுகத்தை கொடுப்பார். நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு வைராக்கியம், ஒரு பிடிவாதம், ஆண்டவர் தான் எனக்கு இதை நீ இதை செய்யும் அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் செய்வார். ஆமென். இக்கட்டான சூழ்நிலையில் பொதுவாக நம்ம ஒரு சங்கீதத்தை படிப்போம். என்ன சங்கீதம் சொல்லுங்க பார்ப்போம்? 91. யார் சொன்னா? எந்த சங்கீதம்? 91. அதைத்தான் இன்றைக்கி கொஞ்சம் பேச போகிறேன். 91ஆம் சங்கீதத்தை படிச்சுட்டு நைட்டில் படுப்போம். சில வேளைகளில் அதிகமாக இருக்கும். யார்கிட்டையாவது சொல்லுவோம், நீங்கள் இந்த 91ஆம் சங்கீதத்தை படிங்கன்னு சொல்லி. அது ரொம்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், உற்சாகப்படுத்தும், நம்ம பலப்படுத்துகிற சங்கீதமாக இருக்கும், ஆறுதல் படுத்துகிற சங்கீதமாக இருக்கும், நம்மளை தைரியப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இருக்கும். சரி, இப்போ அந்த சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது இதனுடைய பின்னணியை நீங்கள் பார்க்கணும். இந்த சங்கீதத்தை நிறையா வேறு மாதிரி விளக்கம் கொடுப்பாங்க. மோசையின் சங்கீதம்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய ஆசிரியர் அது தலைப்பு போட்டிருக்காது. அதுக்கு முந்தின சங்கீதம் மோசையின் சங்கீதம், கவனிங்க, இதுக்கு தலைப்பு போட்டிருக்காது. ஆனால் எங்களுடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்தது, இந்த சங்கீதம் தாவீது, சாலமோன், தேவன், இந்த 3 பேருடைய உரையாடல் அப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் படித்தது இது. பின்னணி என்ன அப்படின்னா, பார் மிட்ஸ்வா அப்படிங்கிற விழா அந்த காலத்தில் நடக்கும் பொழுது, இப்பொழுது யூதர்கள் நடத்துகிறார்கள். அந்த பார் மிட்ஸ்வா 12 வயது முடிந்து 13வது வயதில் அந்த டீன் ஏஜ் ஆரம்பிக்கும் பொழுது, அந்த இளம் வாலிபனுக்கு, இளைஞனுக்கு பிரேஷாலை போட்டு அவனுக்கு கையில் தோராவை கொடுப்பார்கள். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த புத்தகத்தை கையில் கொடுப்பார்கள். அதுக்கு பேர் தான் பார் மிட்ஸ்வா.
பார் அப்படின்னா மகன், இன்னும் சொல்ல போனால் பார்னா எபிரேய மொழியில் அடாப்டட் சன். பார் மிட்ஸ்வா அப்படின்னா கட்டளை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டளையின் மகனாக, கட்டளைக்கு இந்த மகனை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன சொல்லுவாங்க? கர்த்தருடைய கட்டளைக்கு இந்த மகனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த பார் மிட்ஸ்வா விழாவை நடத்துவார்கள். இது தாவீதினுடைய மகன் சாலமோன் இருக்கார் பார்த்தீங்களா, சாலமோனுக்கு பார் மிட்ஸ்வா நடக்குது. அவருக்கு அந்த இளம் வயதிலே அந்த பார் மிட்ஸ்வா நடக்கும் பொழுது தன்னுடைய அப்பா தாவீது சாலமோனை பார்த்து சொல்லுகிறார். சாலமோன் தாவீதை பார்த்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லுகிறார். அதன் பிறகு தாவீது மறுபடியும் சொல்லுகிறார். கடைசியாக தேவன் குறுக்கிட்டு தேவன் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். இந்த 3 உரையாடல் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ எடிசன் இப்போ எடிசன் தான் சாலமோன். யாருங்க? சரி, எடிசன் வந்து சாலமோன். நான் என்ன சொன்னேன்? இளைஞனுக்கு 12 வயது முடிந்து 13வது வயது ஆரம்பிக்கும் பொழுது பிரேயர் ஷாலை போட்டு அவங்கள பிளஸ் பண்ணுவாங்க, கட்டளை கொடுப்பாங்க. என் மகன், நான் தான் அப்பா. நான் யாரு? பாஸ்டர் பாஸ்கரன் சொல்லாதீங்க. தாவீது. தாவீது மகன் யாரு? சாலமோன். இப்போ தாவீது சொல்றாரு தன்னுடைய மகனை பார்த்து, பார் மிட்ஸ்வா அந்த விழாவில் சொல்றாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்றார். புரியுதா உங்களுக்கு? யார் சொல்றது? தாவீது சாலமோனை பார்த்து, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அடுத்தது சாலமோன் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் 92ல், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். சாலமோனை பார்த்து தாவீது சொன்னது, சாலமோன் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். சரி சரி, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ கவனிங்க, முதல்ல சொல்லக்கூடிய தாவீது சொல்லக்கூடிய வசனம் எப்படின்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்போ இந்த பிரேஷால போட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம், இல்லை? அதுதான் நம்ம பார்த்தோம். கவனிங்க, உன்னதமானவருடைய மறைவு. எது உன்னதமானவருடைய மறைவு? நீ எப்போ இந்த இதுக்குள்ள வந்துட்டியோ, எங்க இருக்கிற நீ? உன்னதமானவருடைய, ஜோசப் கொஞ்சம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் யாருடைய நிழலில் தங்குவான்? உள்ளவா? சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன வசனம் புரியுதா? இப்போ இதை வச்சு நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய இந்த நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, உன்னதமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது எபிரேய மொழியில் அதுக்கு வந்து எல்யோன், ELYONE, எல்யோன். எல்யோன்
அப்படின்னா உன்னதமானவர். உன்னதமான தேவன்னா எல் எலியோன். எல்லுன்னா தேவன். ஆனால் இங்கே எல்யோன், எலியோன், எல்யோன் உன்னதமானவர். ஹை, அப்பர், எபவ், ஹையஸ்ட், மோஸ்ட் ஹை அப்படின்னு பேர். சரி, இந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் என்ன செய்யறானா, சர்வ வல்லவருடைய நிழலில். உன்னதமானுடைய மறைவு என்பது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது சீக்ரெட் பிளேஸா. என்ன பிளேஸா? அப்போ உன்னதமானுடைய மறைவு என்றால், நல்லா கவனிங்க, இந்த சங்கீதத்தை புரிந்து கொள்ளணும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்களும் நானும் பார்மிட்ஸ்வா எடுக்கலை, ஆனால் நம்ம எங்கே வந்துடுறோம், அதை போல ஒரு பாதுகாப்புக்குள் வந்துடுறோம். உன்னதமானுடைய மறைவில் நான் இருக்கிறேன். எப்படி நான் இருக்கிறேன்? என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுதே நான் எங்கே வந்துட்டேன்? உன்னதமானவருடைய மறைவுக்கு வந்துட்டேன். எங்கே வந்துட்டேன்? உன்னதமானவருடைய மறைவுக்கு வந்துட்டேன். அதாவது சீக்ரெட் பிளேஸ், அதாவது ரகசியமான ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நான் வந்துட்டேன். மறைவுக்கு நான் வந்துட்டேன். உன்னதமானவருடைய மறைவு, சீக்ரெட் பிளேஸ். எங்கள் ஆசிரியர் அதை டீச் பண்ணும் பொழுது ஒரு சம்பவம் சொன்னார். எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தை கர்ப்பத்தில் உருவாகி அந்த குழந்தை உண்டான பிறகு அந்த குழந்தையை தாயின் வயிற்றில் அந்த கர்ப்பப்பையில் எப்படி இருக்கிறதோ அதுதான் சீக்ரெட் பிளேஸா. அதுதான் என்னவா? சீக்ரெட் பிளேஸா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதை போல கர்ப்பத்தில் சுமந்து காப்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அந்த சீக்ரெட் பிளேஸில் அவருக்குள், அவருடைய கர்ப்பத்துக்குள் வைத்து காப்பது போல பாதுகாக்கிறார். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எங்க ஆசிரியர் சொன்னது, நான் சொல்ற விளக்கம் இல்லை. அதை நாங்கள் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அதை போல அந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் வராது, அந்த குழந்தைக்கு எந்த பொல்லாப்பு வராது. அந்த குழந்தையை அவ்வளவு கண்ணும் கருத்துமாய் தாய் தன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது கவனித்துக் கொள்வார். அதை போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தர், அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், அவருடைய அந்த சீக்ரெட் பிளேஸ், மறைவான இடத்தில் இருக்கிறவன், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் என்ன செய்கிறானா, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படிங்க? சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். அதுக்கு ஆங்கிலத்தில் ஹீப்ருல சேதர், ஹீப்ரு, த கவரிங், ரகசியம். இதுக்கு ரகசியம், ஹிடன் பிளேஸ். அடுத்தது லிவ் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் மோஸ்ட் ஹை. அதாவது ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்கு கீழே நான் வந்துடுறேன். பத்திரமா நான் இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழலில், ஷேடோ, அதுக்கு டெசல் அப்படின்னு போட்டிருக்கு. அது ஒரு, அந்த ஷேடோவுக்கு ஒரு மீனிங் என்னன்னா டிஃபென்ஸ். ஹீப்ருனுடைய அந்த டிஃபென்ஸ். விளையாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னணியில் இருப்பாங்க ஃபார்வேர்டும்பாங்க, பின்னணியில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸும்பாங்க. ஹாக்கி விளையாடுறாங்கன்னா நீங்கள் எந்த பொசிஷன் விளையாடுறீங்கன்னா நான் டிஃபென்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு பெரிய ஹாக்கி கோச்சை ஒரு தடவை வில்லி தான் நினைக்கிறேன், யாரோ ஞாபகம் எனக்கு அறிவுப்படுத்தி வச்சாங்க. அப்போ பார்த்தோன்னா நீங்கள் நல்ல பெரிய பிளேயர், அவர் எந்த பொசிஷன் விளையாடுவீங்கன்னு சொன்னோடனே உடனே அவர் நினச்சிட்டார். நான் சொன்னேன், நீங்கள் கேட்டோடனே நீங்கள் ஹாக்கி பிளேயர் நான் தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி அவர் பேசினார். அப்போ டிஃபென்ஸ்னால் என்ன? பாதுகாப்பு. ஒரு பாலை எடுத்துக்கொண்டு, ஃபுட்பாலாக இருக்கலாம், ஹாக்கியாக இருக்கலாம், பாலை எடுத்துட்டு
இவங்களுடைய டீக்குள்ள, அதாவது இவங்களுடைய அந்த கோல் போடக்கூடிய இந்த எல்லைக்குள் வரும் பொழுது அதை தடுப்பது தான் டிஃபென்ஸ். மிலிட்ரியிலையும் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, டிஃபென்ஸ். அப்போது டிஃபென்ஸ் என்பது என்ன? பாதுகாப்பது, ப்ரொடெக்ட் பண்ணுவது. கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் கர்த்தர், ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் எங்கே வந்து விடுகிறோம்? ஆண்டவருடைய சீக்ரெட் பிளேஸுக்கு வந்துடுறோம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? சீக்ரெட் பிளேஸ். அப்போ ஒரு மறைவிடம். அந்த மறைவிடத்தை எல்லாவற்றையும் தாண்டி அந்த மறைவிடத்தில் வந்து சாத்தான் தாக்குவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். ஏன் அப்போ சாத்தான் வர்றான்னா, ஏதோ ஒரு கேப் கிடச்சிருச்சு, வந்துட்டான். சீக்ரெட் பிளேஸை விட்டு விலகிட்டோம். கவனிங்க கவனிங்க. சில சமயம் ரொம்ப போராட்டமாக இருக்கும். மக்கள் கஷ்டப்படுறாங்களே, ஏன் சத்துருடைய போராட்டம் வந்தது அப்படின்ற ரொம்ப அவங்க நினைக்கிறாங்களோ நினைக்கல, நான் நினைப்பேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்போது தாண்டி வர விடாமல் டிஃபென்ஸ், கர்த்தருடைய உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் நானும் நீங்களும் எங்கே வந்துட்டோம்? உன்னதமானுடைய மறைவுக்கு வந்துட்டோம். ரட்சிக்கப்பட்டோடனே அவருடைய மறைவுக்கு வந்துட்டோம். மறைவுக்கு வந்தவன் எப்படியா? சர்வ வல்லருடைய நிழலில். சர்வ வல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவன் போடல, சர்வ வல்லமுள்ள தேவன்னா எல் ஷடாய். எல் ஷடாய், அதான் சர்வ வல்லவர், எல் ஷடாய். இங்கே என்ன போட்டிருக்குது? சர்வ வல்லவர், ஷடாய் அப்படின்னு போட்டிருக்கு. ஷடாய்னா ஆல் பவர்ஃபுல், ஆல் மைட்டி, எல்லாவற்றுக்கும் மேலாக. எங்கள் ஆசிரியர் அதுக்கு ஒரு இது சொன்னார், அந்த ரியல் மீனிங். தாயை போன்ற மார்புடையவர், பிரஸ்டட் ஒன். அப்படின்னா என்ன? என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவர். ஆமென், பிரைஸ் அல்லாஹ். அதுதான் என்னுடைய எல்லா தேவைகளையும் கொடுக்க வல்லமை உள்ளவர். அவரால் முடியும், அவரால் முடியாதுன்னு ஒன்று இல்லை. ஆல் மைட்டி பவர், ஆல் பவர்ஃபுல், எல்லாம் வல்லவர் தேவன், கடவுள், ஆண்டவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ எங்கே வந்துட்டோம்? உன்னதமானுடைய மறைவுக்கு வந்துட்டோம். சொல்லுங்க. வந்துட்டும் நமக்கு என்ன தெரியுமா பயம் வருது தெரியுமா சார்? என்ன ஆகுமோ ஏதோ. மனுஷனுக்கு ஆபத்து வரும், கஷ்டம் வரும், வியாதி வரும், எல்லாம் வரும். அது நம்ம தடுக்க முடியாது, வரத்தான் செய்யும். ஆனால் ஒன்று, நான் இருக்கிற இடம் என்ன? உன்னதமானுடைய மறைவு, சீக்ரெட் பிளேஸ். சொல்லுங்க, ரகசிய இடம். ஆண்டவருடைய ரகசிய இடம் ஒன்று வச்சிருக்கார். ஆமென். ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, அங்கே இருன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? கண்மலையின் வெடிப்பில் வச்சுட்டு கையில மறைச்சார். எங்கிட்ட ஒரு இடம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அது மறைவான இடம், சீக்ரெட் பிளேஸ், உன்னதமானுடைய மறைவு. அப்போ உன்னதமானுடைய மறைவுக்கு வந்தவன் எங்கே இருக்கிறான்? சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். மல்கியாவில் ஒரு வசனம் உண்டு, நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, சர்வ வல்லவருடைய நிழலுக்கு வந்துட்டான். இப்போ பிளஸ் பண்ணுறான் தாவீது. அதான் எடிசனை நிறுத்தி சொன்னேன், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உடனே சாலமன் சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஒரே ஒரு இது வசனம் மட்டும்தான் சொல்கிறார். யாரு? சாலமன். நான் கர்த்தரை நோக்கி, அவன் சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி. பிளஸ் பண்ணிட்டார் அவங்க அப்பா. இப்போ அவன் சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் தேவன், இல்லை என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன் அப்படிங்கிறான். அடுத்தது 3வது வசனத்திலிருந்து நல்லா கவனிங்க. 3வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் யார் பேசுகிறா தெரியுமா? தாவீது பேசுகிறான். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது 3 பிரிவா பிரிக்கலாம். முதல்ல தாவீது பேசுகிறான், அப்புறம் சாலமன் பேசுகிறான், அப்புறம் மறுபடியும் தாவீது பேசுகிறான். எதுலேருந்து? 3லேருந்து 13 வரை தாவீது சாலமோனை பார்த்து கூறும் ஆசீர்வாதங்கள். என்ன சொல்கிறான்? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும்
பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் என்ன செய்வார்? உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஒரு வசனம் உண்டு, வேடனுடைய கண்ணிக்கு குருவி தப்பினது போல இல்ல, கண்ணி தெரித்தது குருவி தப்பிச்சிச்சு, சிக்கல. இந்த வேடன் சொல்லப்பட்டிருக்கேன். இதை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஸ்பிரிட் ஃபில்டு பைபிள், ஸ்பிரிட் ஃபில் லைஃப் பைபிள் அப்படிங்கிற ஒரு பைபிள், நல்ல ஒரு ஸ்டடி பைபிள். அதில் என்ன வந்தது அப்படின்னா, பழங்கால யூதர்கள், கவனிங்க, இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் உள்ள அந்த வசனத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பழங்கால யூத கருத்துரையாளர்கள் இந்த வசனங்கள் சாத்தானின் தாக்குதலை விவரமாக குறிக்கிறது என்று கூறுகிறார்கள். எபிரேய இறையியலில் சாத்தானை பற்றிய ஆய்வு விளக்கங்கள் பெரும் பங்களிக்கிறது. டெமினாலஜிம்பாங்க, ஏஞ்சலாலஜி மாதிரி டெமினாலஜி. பெரும் பங்கு கிறிஸ்துவின் நாட்களில் இந்த பெரும் பங்கு பெற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இந்த சாத்தானை பற்றிய ரொம்ப காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குதான். யூதர்களுடைய பழங்கால அந்த காரியங்கள், பிசாசு எப்படியெல்லாம் இருப்பான், செயல்படுவான் அப்படிங்கிறது. அதனால் லாஸ்ட் கமாண்ட்மெண்ட்டில், இயேசு கிறிஸ்துடைய கடைசி கட்டளையில், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் கொஞ்சம் வாசி பாருங்களேன். நான் வசனம் குறிக்கல, கொஞ்சம் பாருங்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கொஞ்சம் முந்தின பாருங்க. கண்டுபிடிச்சிங்களா? தெரியலையா? கரெக்ட், சரிதாம்மா, வாசிமா. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சரி, ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அவர்கள் அப்பொழுது சொஸ்தமாவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சுவிசேஷத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம் கொடுக்கிறார். இதெல்லாம் பிசாசனுடைய இதுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ சத்துரு சாத்தானுடைய காரியங்கள், வேடனுடைய கண்ணி வச்சுட்டு, வேடன் என்ன பண்ணுறான்? இந்த கண்ணியில் இந்த குருவி மாட்டும், இல்லை இந்த முயல் மாட்டும், இந்த குறிப்பிட்ட மிருகம் மாட்டும் அப்படின்னு கண்ணி வச்சுட்டு தூரத்துலேருந்து பார்ப்பாங்க. பார்க்குற நீங்கள் அப்படி வச்சுருக்கீங்களா? கண்ணி நம்ம எலிக்கு வச்சுருப்போம், இல்லை எலி பொறின்னு வச்சுருப்போம். சாத்தானாலே எதிராளின்னு அர்த்தம். பொறி வைக்கிறவனா, பொறி விற்கிறவன்ல, பொறி வைக்கிறவன். நீங்கள் அந்த பொரியை நினச்சிடாங்க, சாப்பிட்ற பொரியை. பொறி கண்ணி வைக்கிறவன் அப்படின்னு அர்த்தமா. அவன் கண்ணியை வச்சு பார்த்துட்டு இருக்கான், இந்த கண்ணியில் மாட்டணும்னு. இப்போ பைபிள் வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அந்த பிசாசுனுடைய கண்ணிக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய். கொள்ளை நோய் சாதாரண, அந்த நோய் வந்தால் ஆளை முடிச்சிடும். அந்த வியாதி வந்தால் உயிருக்கு ஆபத்து. கொரோனா மாதிரி. கொரோனா நிறைய பேர் கொண்டு போடுச்சுல்ல, எத்தனை பேர் மரிச்சிட்டாங்க. அதெல்லாம் தப்பிச்சு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். வந்தாலும் தப்பிச்சிட்டோம். அந்த நாள் பார்த்து காய்ச்சல் மாதிரி கொஞ்சம் உடம்பு சூடாயிடுச்சுன்னா அவ்வளோ, எவ்வளவு கஷ்டப்படுவோம்ல. கொரோனாவாக இருக்குமோ, கொஞ்சம் இருமிட்டா கொரோனாவாக இருக்குமோ, அது கொன்னுபிடுமே, என்ன பண்ணுறது? பயந்தமா இல்லையா? பயந்தோம், வீட்டை விட்டு போக மாட்டோம்ல. வந்தோடனே கையை சோப் போட்டு கழுவணும், சானிடைசர் அதை போட்டு, சோப்பு போட்டு, மறுபடியும் இன்னொரு சோப்பு போட்டு, பார்த்தீங்களா, ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் இன்னும் ஷாம்பு போட்டு. நான் அப்படி கழுவி இருக்கேன்.
சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஹேண்ட் வாஷ் போட்டு ஆக மொத்தத்தில் அதில் சாப்பிட்டோம்னா அவ்வளோதான், கை அந்த மாதிரி கழுவி இருப்போம்ல. எவ்வளோ பயந்தோம்ல. ஒரு சமயம் நான் இந்தியன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு டாக்டர் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிருக்கோம் பாஸ்ட் அம்மாவுக்கு எதுக்கோ ஒன்று போனோம் சும்மா. அப்போ ஒரு அம்மா ரொம்ப இருமிகிட்டே இருந்தாங்க. அந்த இருமத்தை கவனிச்சுட்டு இந்த டாக்டர் உள்ளேருந்து கூப்பிட்டு அந்த அம்மா உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லி அந்த அம்மாவை போக சொல்லிவிட்டு இவங்க அந்த அந்த அம்மா உட்காந்துருக்க இடத்துல ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டுட்டு சுற்றி அடித்தாங்க. நான் எந்திரிச்சு வெளியே போயிட்டேன். அதை அடித்து இது பார்த்தா அந்த அம்மா பார்த்தா இதில் வம்பா போச்சுன்ட்டு நான் என்ன பண்ணேன், விட்டா நம்ம மேலேயும் அடிச்சிடுவாங்க. அது அந்த மாதிரி அது ஸ்பீடாக அடிச்சிடுவோம். அடி நல்லா அடி தொட அப்படின்னு. நான் எந்திரிச்சு வீட்டுக்கு நேரம் வந்துட்டேன். அப்போ பாருங்கள், கொள்ளை நோய். என்ன நோய்? ஆண்டவர் இந்த சங்கீதத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உன்னதமானுடைய மறைவுக்கு வந்துட்டேன், வந்தனால சர்வ வல்லருடைய நிழலிலே நான் தங்கி இருக்கிறேன் இல்லை. அப்படி நான் தங்கி இருக்கனால வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் ஏன் இங்கே வந்தனால தப்பு வைக்கிறார். அதனால தான் இயேசுவிட்ட வாங்கன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமேன், பிரைஸ் எல்லாம். சில சமயங்களில் இந்த வியாதி இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, முடிவெடுக்க கூட தெரியாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் முடிவு எடுத்துருவார். ஆமேன், நல்லா. அதாங்க கத்தர், நம்முடைய கத்தர். அதான் கத்தர். பாசமாக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் காதில் சொல்லிட்டாங்க. உயிருக்கு ஆபத்துங்க, அது உயிருக்கு ஆபத்து. அந்த டாக்டர் ராமலிங்கம் MSDLO உயிருக்கு ஆபத்து. எல்லாம் எங்கள் சொந்தக்காரர் எல்லாருக்கும் அப்போல்லாம் லெட்டர் அந்த காலத்தில் எழுதி போட்டேன், ஏதாவது கொஞ்சம் காசு கிடைக்குமாங்க. ஒருத்தரும் கொடுக்கல. அப்போ தான் என் மனைவி அந்த அந்த செயினை கலத்துறா, தாலிங்கிற செயின். அப்போ தான் கலத்துனா, பெந்தகோஸ்தில் வந்தனால இல்லை, அப்படி நினச்சிக்காதீங்க. யாரையும் நாங்கள் செயினை கலத்த சொல்கிறதில்ல, யாரும் ஒன்றும் சொல்கிறதில்ல. அது அவங்களுடைய விருப்பம். அப்போ தான் கலத்துறா. கட் பண்ணி கொஞ்சம் விற்றுட்டு அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் மனைவியை வச்சுருக்கோம். யாரும் என்னன்னு கேட்கல, யாரும் என்னன்னு கேட்கல. நடு ரோட்டில் வச்சு அழுதோம், கைகாலெலாம் இழுத்துரும். பசங்க சாதாரணமாக நினைக்க மாட்டா. அப்போ சார்ல்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த குழந்தைய வச்சுட்டு எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா இவர் என்ன பண்ண போகிறாருன்னு நினச்சிருக்கா. முடியாத ஒரு சூழ்நிலை. அழுதோம். ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் டாக்டர் அடுத்த வாரம் வாங்க, நான் உடனே ஃப்ளைட்டில் போகிறேன் சென்னைக்குன்ட்டார். வந்துட்டோம். அழுதோம். என் மனைவி முடிவு பண்ணான், நான் கிறிஸ்துவை அறியாத குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கார். எனக்கு ஒன்றும் வராது, எனக்கு உயிர் சேதம் வராது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இதை போய் ஏழை மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு செலவு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஊழியம் செய்யுங்க. இல்லைம்மா, பொறுமையாக இருமா, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தீங்கு வர விட மாட்டார் சொல்லி அனுப்பிட்டார். ஆப்ரேஷன் இல்லாமல் சுகமாச்சு. ஆமென். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்ம கர்த்தரை புறக்கணிச்சே வாழ்ந்து பழகிட்டோம். நம்ம தேவைன்னா ஆண்டவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, முடியுமா முடியாதா, ஹெல்ப் பண்ணி நல்லாயிடுச்சு, கொஞ்சம் போயிட்டு வரீங்களா ஆண்டவரே, போதும். விருந்தும் மருந்தும் 3 நாள், அவ்வளோதான். ஆண்டவர்கிட்ட விருந்து மருந்தும் 3 நாள். ஆண்டவரே போகுங்க, உங்கள் காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், தசமாவும் கொடுக்குறேன், பொருத்தனை காணிக்கெல்லாம் கொடுத்துட்றேன், பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்றேன். அவருக்கு என்ன கொடுத்தா வாங்கி வைப்பார். கவனிச்சிங்க, ஆண்டவரை புறக்கணித்து வைக்கிறோம். சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம ஆண்டவரை குறை சொல்லுவோம். ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சார்னு. என் உயிரே போனாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ வேடனுடைய கண்ணிக்கும் சத்துருடைய அந்த கண்ணிக்கும் அவனுடைய தாக்குதலுக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் கொள்ளை நோக்கி நம்ம என்ன செய்கிறார், தப்பு வைக்கிறார். ஏன் தப்பு வைக்கிறார்? உன்னதமானுடைய மறைவில் வந்துட்டோம், சர்வ வல்லருடைய நிழலில் தங்கி இருக்கிறோம். புரியுது உங்களுக்கு? இப்போ தாவீது பேசிட்டே வர்றாரு. 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தாவீது சாலமோனுக்கு சொல்லிட்டே வர்றாரு.
அடுத்த வசனம் வாசிங்க. எல்லாத்துக்கும் விளக்கு கொடுத்த டைம் ஆயிரும். வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே அவர் தமது சிறகுகளாலே என்ன பண்ணுவார்? இந்த பறவை இருக்குது பார்த்தீங்களா, இது எங்க ஆசிரியர் செய்து காட்டினாரு. சட்டமா இருக்கா? இல்லைன்னா ஆமான்னு சொல்லுங்க. இப்போ வந்து கவனிங்க, அவருடைய சிறகுகளால என்ன செய்யறாரு? அடிக்கடி எதிர்க்க வேண்டியது. அவர் சிறகுகளாலே என்னை மூடுவார். சிறகுகளாலே என்னை மூடுவார். தெரியுதா? ஆமே. அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் நிழலே, அவர் செட்டைகளின் நிழலில் அடைக்கலம் புகுவாய். அடைக்கலம் புகுவாய். செட்டைகளின் நிழல்ல. மல்கியாவில் ஒரு வசனம் உண்டு பாருங்க. நான் வசனத்தை சொல்லிடுறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் நீங்க எடுக்க வேண்டாம். நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் செட்டையின் கீழ் என்ன இருக்குதா? இப்போ அவருடைய செட்டையின் நிழலிலே ஆரோக்கியம் உண்டு. அந்த வசனம் என்ன? இப்போ சங்கீதம் 91 படிச்சேன். இப்போ படிச்ச வசனம். அவர் செட்டையின் கீழே நமக்கு என்ன இருக்குது? எங்க வந்திருக்கோம்? அவருடைய செட்டையின் கீழ் வந்துட்டோம். செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். எப்படி பாருங்க, அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. ஆமென். நான் நினைக்கிறது என்னன்னா, நம்ம இன்னும் சரிப்படணும். நம்ம தப்பு பண்ணுறோம், குறை செய்கிறோம், அதெல்லாம் நம்ம பேசலை. நம்ம மனுஷத்தான். ஆனால் இன்னும் நம்ம சரிப்படணும். இன்னும் கொஞ்சம் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. அதுக்கு நாள் 10 நாள் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணுறான்னு யாரும் ஜெபம் பண்ணிடாதீங்க. நல்லா ஃபுல்லாக சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஜெபம் பண்ணுங்கிறேன் அதிகமாக. ஆண்டவர்கிட்ட ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க. ஆண்டவரை புறக்கணித்து வாழ வேண்டாங்கிறேன். நம்மளை அறியாமல் சில கஷ்டம் வரும், நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னு நம்ம நினைப்போம். என் மேலே தான் தப்பு. நம்ம புறக்கணித்து வாழ்கிறோம், அது வேண்டாம். அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் அப்படி அந்த செட்டையை அப்படி விரிச்சார்னா போதும். அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாரை இனத்தை சேர்ந்த ஒரு பறவை ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிற மேகசினில் ரொம்ப அழகான பேப்பரில் போட்டிருப்பாங்க, கலர் பேப்பரில். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 40 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பாஸ்டர் காட்டுறார். அப்போல்லாம் இந்த மாதிரி டிவியெல்லாம் இல்லைல்ல. அந்த நாரை இனத்தை சேர்ந்த அந்த பறவை தன்னுடைய 2 ரெக்கையும் விரித்து அதனுடைய முட்டை இட்டு குஞ்சு பொரிச்சிருச்சு. குஞ்சு அப்படியே தலையை தூக்கி இப்படி தலையை ஆட்டி பார்த்துட்டு இருக்குது. வெயில் அடிக்கும் பொழுது 2 ரெக்கையை நீட்டி அந்த ரெக்கைக்கு அந்த நிழலில் அந்த குஞ்சு இருக்குது, சூரிய வெளிச்சம் படாமல் பாதுகாக்குது. 40 வருஷத்துக்கு முந்தி அதை அப்படி ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அந்த குஞ்சை எப்படி பாதுகாக்குதுன்னு போட்டிருக்கு. நிறையா 2-3 பிக்சர் போட்டிருந்தது. அந்த சூரிய வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த குஞ்சு மேலே படாமல் இப்படி ரெக்கை விரித்து அந்த வாய் 2 அப்படி திறந்துருக்கு. முடியல, வெயில் குஞ்சை காப்பாற்றுது. இந்த பக்கம் வந்த உடனே இந்த பக்கம் தன்னுடைய 2 ரெக்கையை விரித்து வெயில் படாமல் குஞ்சை பாதுகாக்குது. ஆமென். அந்த தாய்ப்பறவை நாரை இனத்தை சேர்ந்த பறவையை போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது செட்டையின் நிழலிலே உங்களையும் என்னையும் மறைத்து பாதுகாக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
அடுத்த வசனம், அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். நமக்கு அடைக்கலமே இதுதான், அவருடைய செட்டை. கோழி குஞ்சு பார்த்துருக்கீங்கல்ல, பருந்து அங்கே வந்து அப்படின்னு கோழி வளர்த்தீங்களா? பாஸ்டர் வளர்த்துருக்கேன். கோழி மாதிரியே கத்துறீங்க? ஆமாம். அந்த சத்தம் போட்டோன்னே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கோழி குஞ்சு ஓடி வந்து என்ன பண்ணும் தெரியுமா? ரெக்கைக்குள்ளே வந்து அது அப்படியே ரெக்கையில் மூடிடும். அந்த ரெக்கையிலிருந்து அந்த குஞ்சு தலையை மட்டும் நீட்டி இப்படி பார்க்கும் பார்த்தீங்களா? டேய் ஒன்றும் பண்ண முடியாது தெரியுமா? யாரை பார்த்து? பருந்தை பார்த்து, கழுகு பார்த்து. ஒன்றும் பண்ண முடியாது. நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? அது கொஞ்சம், அது ஒரு சத்தம் போட்டு கீழே தாழ்ந்து பறந்து டக்குன்னு தலையை இழுத்துக்கும். எங்கே இருக்குது? அந்த தாய் பறவை எப்படி ஃபைட் பண்ணும் பார்த்துருக்கீங்களா? பாம்பு கூட ஃபைட் பண்ணியிருக்குதுங்க. அப்புறம் இந்த பருந்து கொஞ்சம் சின்ன சைஸு பருந்தாக இருக்கும், அதை கொத்தி துரத்தின்னு பார்த்துருக்கீங்களா? அந்த தாய்க்கோழி தன்னை உயிரை கொடுத்து பாதுகாக்குங்க. நானும் பாஸ்டர்மாவும் சுண்டக்காம்பாளையம் பக்கத்தில் சங்கரண்ணன் தானம்மா, சங்கரண்ணன் வீட்டுக்கு போகும்போது அந்த பிரதர் வீட்டுக்கு போகும், பெரிய தோட்டம், நல்ல வசதி உள்ளவங்க. நைட்டில் ஜவுமன் இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கோம், கோழி சத்தம் பயங்கர, குஞ்செல்லாம் சத்தமாக இருந்து. பாஸ்டர் இருங்க பாஸ்டர்ன்ட்டு அவர் ஓடினார். ஓடி பார்த்தா நல்ல பெரிய ஒரு நாகப்பாம்பு கூட்டுக்குள்ளே இருக்குது. தாய்க்கோழி இந்த இது கூட போராடுது. இவர் என்ன பண்ணார், ஒரு கம்பி எடுத்து அதை குத்துனார், கீழே விழுந்து, கூட்டிலேருந்து கீழே விழுந்து ஓடிடுச்சு. டார்ச் அடிச்சு பார்க்குறார், கோழி குஞ்சு எல்லாம் இருக்கு. வந்துட்டார். வந்துட்டு ஜோம் பண்ணி முடிச்சுட்டு, பாஸ் இன்னொரு தடவை நான் பார்க்குறேன்னார். நானும் அவர் கூட போகிறேன். டார்ச் அடித்து பார்க்குறாரு, கோழி மட்டும் செத்து போச்சு. என் கண்ணால் பார்த்தது, கோழி மட்டும் செத்து போச்சு. குஞ்செல்லாம் அப்படி உயிரோடு இருக்கு. சா, இந்த கோழி பார்த்தீங்களா எவ்வளோ போராடி, என் கண்ணால் பார்த்ததை நான் சொல்கிறேன். தன் குஞ்சை காப்பாற்றிருச்சு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை ஒரு சின்ன சேதம், ஒரு குஞ்சு சாகலிங்க, எல்லாம் உயிரோடு இருக்கு. உங்களையும் என்னையும் வாழ வைக்க, உயிரோடு காப்பாற்ற தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுத்தார். இயேசு மரிச்சிட்டாரு, நம்ம பிழைச்சிட்டோம் இல்லை? அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசை, கவசமா இருக்குதான். சத்தியம் பரிசயம் கேடகமா இருக்குது. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். சரி, கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம் நினைக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்களா. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், விளக்கமெல்லாம் கொடுக்குற டைம் இல்லை. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் சாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் நீ மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, யார் சொல்றா? தாவீது சொல்ற. எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிட, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம அடிக்கடி சொல்றது, நான் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், மனப்பாடமா நமக்கு தெரியும். சொல்றேன். எத்தனை வசனம் இப்போ? 10. அடுத்தது வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்களுடைய தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய். சொல்லுங்க, என்ன வசனம்? 13 முடிச்சிட்டிங்களா? சரி, அடுத்தது இப்போ கவனிங்க. இப்போ இது வரைக்கும் யார் பேசுனது? நான் முடிக்க போகிறேன். அடுத்தது சாலமோன்ட்ட கர்த்தர் பேசினார். சாலமோன்ட்ட தாவீது பேசினார். சாலமோன் தாவீதுட்ட பேசினார். மறுபடியும் தாவீது பிளஸ் பண்ணார். இந்த பிளஸ்ஸிங்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். 13வது வசனம் வரைக்கும், 3லேருந்து 13 வரைக்கும் சாலமோனை தாவீது பிளஸ் பண்ணி அவனை ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தைகளை
கர்த்தர் அங்கீகரிச்சு இப்போ எப்பா நீ சாலமோன்கிட்ட பேசின, சாலமோன் உங்ககிட்ட பேசினா, மறுபடியும் நீ சாலமோன்கிட்ட பேசுற, இப்போ நான் பேசுறேன்னு பேசுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கர்த்தர் பேசுறார். என்ன பேசுறாரு? 14 இருந்து, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினா, யாரு? இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, சாலமோன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இப்ப கொடுக்கிற ப்ராமிஸ் யாரு? கர்த்தரே கொடுக்கிறார். ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும் பொழுது, இவன் பிளஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் குறுக்கிட்டு இடையில அவர் குறுக்கிட்டு பேசுறாரு. என்ன சொல்றாரு? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். சந்தையில் நிறைய பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இல்லை இப்போ அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எல்லாரையும் அப்படி வைக்க மாட்டார். அவர் நாமத்தை அறிஞ்சிருந்தா தான் வைப்பார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஆசீர்வதிச்சிட்ட, இப்ப நான் சொல்றேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. ஆமேன். ஆபத்தில் தாவீது நீ எல்லாம் இருக்க முடியாது. நீ பிளஸ் பண்ணிட்ட, நீ வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்ட. இப்ப நான் சொல்றேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். கனப்படுத்துவேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து நாமத்தை அவன் அறிந்திருக்க அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அடுத்த வசனம் 16 வசனங்க. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு சொல்லி முடிக்கிறார். முடிஞ்சது. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். சீக்கிரம் சாக மாட்டான் அப்படிங்கிறார். ஆமென். அவனுக்கு எப்படிப்பட்ட ஆயுளை கொடுக்க போறேன்? நீடித்த நாட்கள். அவன் என்ன செய்வேன்? எல்லாம் சொல்லுவோமா? நெஞ்சில் கை வச்சு சொல்லுவோமா? சீரியஸாக சொல்லுவோமா? சீரியஸாக சொல்லுவோமா? அந்த வசனத்தை வாசிங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க எல்லாரும். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இப்போ நான் சொல்கிறேன், நீடித்த நாட்களால் என்னை அவரை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவருக்கு காண்பிப்பார். சொல்லுங்க, நீடித்த நாட்கள் என்னை திருப்தியாக்குவார். நீடித்த நாட்களில் என்னை திருப்தியாக்குவார். ஆண்டவர் எனக்கு ஜீவன் சுகபல ஆரோக்கியம் தருவார். ஆண்டவர் என்னை வாழ வைப்பார். அவருக்காக இந்த பூமியில் நான் வாழ்ந்திருப்பேன். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? In the name of Jesus. ஆண்டவரே துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 91 அந்த முழு சங்கீதத்தையும் முழுமையாய் நாங்கள் ஒவ்வொரு வசனமாய் ஆராய்ந்து பார்க்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே ஒரு சில வசனத்தை பார்த்தோம். கடைசியாக கர்த்தர் குறுக்கிட்டு பேசுகிறதை கேட்டோம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். உம்முடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் நீடித்த நாட்களை தருகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிப்பேன். ஆமென். என் உயிர் அவர் கையில். சொல்லுங்க, என் ஜீவன் அவர் கையில், என் வாழ்க்கை அவர் கையில். ஆண்டவர் என்னை காத்துக்கொள்ளுவார். அவர் செட்டையின் நிழலில் எனக்கு ஆரோக்கியம் உண்டு. உன்னதமானுடைய மறைவுக்கு வந்து விட்டேன்.
சர்வ வல்லவருடைய நிழலுக்கு வந்து விட்டேன். அவர் எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கிறார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கைவிட மாட்டார். நான் கூட நினைக்கலாம் எனக்கு எப்படியோ வந்துருமோ, கஷ்டம் வந்துருமோ, ஆபத்து வந்துருமோ. கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே உனக்கு அப்படி வராது. காரணம், நீடித்த நாட்கள் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, 91 சங்கீத வசனத்தின் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளின்படியே என் வாழ்க்கையில் நடப்பதாக. கர்த்தாவே, அந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பதாக. சுகவீனங்கள், பலவீனங்கள், வியாதிகள் இருக்கும் என்றால் இப்பொழுது நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு நீங்கி போவதாக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தொடரும். சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனமிறங்கி மனதுருகி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் நீட்டி தொடுவீராக. விடுதலையும் சுகமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுமா, கர்த்தர் என்னை தொட்டதுக்காக, கர்த்தர் என்னை சுகமாக்குறதுக்காக, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம எழுந்துட்டு ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளன் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. என் தேவன் உன் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செய்த
சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான கர்த்தாவே ஆராதனை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான அந்த நல்ல ஆராதனை நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை போற்றி புகழ்ந்து பாடும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுத்த அந்த காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். மனமுவந்து கொடுத்த காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். தம்முடைய பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்திலிருந்து கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று, கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று, கர்த்தருடைய ஊழியக்காரன் போஷிக்கப்படும்படியாக உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசமமாக காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, பொருத்தனை காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளையும், தசமமாக காணிக்கைகளையும், ஸ்தோத்திர காணிக்கைகளையும், பொருத்தனை காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நிறைவாய் கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க நான் செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உயர்வை கட்டளையிடுவீராக. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உமது நிழலில் தங்கி இருக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நீ தரும்படியாக நான் செபிக்கிறேன். உம்மில் நிலைத்திருந்து உம்முடைய பிள்ளைகள் நீடித்த நாட்கள் அவர்களை திருப்தியாக்கி உம்முடைய ரட்சிப்பை காண்பிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஒரு முறை உம்முடைய கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் ஆண்டவரே அமருவதாக, தொடுவீராக. அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள் எதுவாய் இருந்தாலும் சரீரத்தை விட்டு அவைகள் நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகமுண்டாகட்டும். சரீரத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே ஒரு அற்புதம் நிகழட்டும். சுகமும் ஆரோக்கியமும் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய வல்லமை வெளிப்படணும், உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்வதற்காக சோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.